பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல பாக்கியம் இருந்துட்டு நேராக மயிலை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அங்கே மயில் வந்து செம கோவத்தில் இருக்காங்க. உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? அப்பா வேலைக்கு போனாரு சரிதான், ஆனால் அதுவே நான் வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் அன்னைக்கு நான் வீட்டுக்கே வந்தேன். வீட்டோட நிலைமை சரியில்லைன்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் கடையிலிருந்து அவ்வளோ பொருளையும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. பத்தாததுக்கு கடையில் பணத்தை வேற தூக்கிட்டு வந்திருக்காரு. அதையும் நீ வாங்கி வச்சுக்கிட்ட, ஏமா இப்படி பணம் பலன்னு அலைஞ்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், யாரு நான் பணம்னு அலைஞ்சிட்ருக்கேன்னா உங்களை வளர்க்குறதுக்காக உங்கள் அப்பா 10 பைசா கூட இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது கிடையாது. இப்போ தான் ஏதோ கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு மளிகை சாமானையும் கொண்டு வந்து வச்சுருக்காரு. அதுக்குள்ளே உனக்கு விஷயம் தெரிஞ்சு இந்த குதி குதிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சொல்லவே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே? நேத்தெல்லாம் என் புருஷன் என்னெல்லாம் கேள்வி கேட்டாருன்னு உனக்கு தெரியுமா? பொய் சொல்லி ஏமாற்றி டிகிரி படித்தேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இப்போ கடைக்கு சொந்தக்கார ஆகலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லி என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருமா அவர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி பையனுக்கு ட்ராவல்ஸும், 2வது பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப்பும், மூத்த பையனுக்கு கடை எழுதி கொடுத்தாயினா அந்த மனுஷனை குறைஞ்சா போயிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு மயில், இனிமேல் இவங்க சொல்கிற எதையும் நீ கேட்டுட்டு அமைதியாக இருக்காது, திருப்பி கேள்வி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் மீனாக கேட்டோன்னு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.